Hi everyone, welcome back to our channel Mamiyar Veetu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாலில கிரேஸ் அவங்க செஞ்ச கேப்சிகம் ஹல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். கேப்சிகம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த குடமிளகா ஹல்வா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கேப்சிகம் ஹல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்காக 2 பெரிய கேப்சிகமை உள்ளே இருக்க விதையும் அந்த இன்னர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இது வேகணும். ரொம்ப கலர் மாறி குழஞ்சு வேகணும் அப்படின்றது இல்லை, அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க. லைட்டாக வெந்தாலே போதும். இதை மூடி வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் ஒருக்கா தண்ணியை லைட்டாக தெளித்து வேக விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் ஈஸியாக வெந்துடும். குடமிளகாயில் செய்கிறோமே காரமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் ரொம்ப யோசித்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குடமிளகா பிடிக்கல அப்படின்னாலும் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும், ரொம்ப வேகணும் அப்படின்றது இல்லை. இப்போது இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை வரணும். முந்திரியை நீங்கள் உடச்சி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டாலும் அது உங்களோட விருப்பம்தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு பிளேட்டில். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கேப்சிகம், அந்த குடமிளகாயை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். பச்சை வாடை அடிக்குது அப்படின்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5 to 7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 5 to 7 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். இப்போ ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம கலக்கின அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால இது நல்லா திக்கனாகி அல்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. திக்கனாகி வர இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக திக்கன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும். நெய் அப்போது ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ தான் அல்வா பதம் நல்லா இருக்கும். எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அல்வாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். சூப்பரான கேப்சிகம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் மாமியார் வீட்டு சமையல்.